என் பெயர் ரித்தி. நான் பிறந்த குடும்பத்தில் அன்பு கிடைப்பது இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு உரிய மரியாதை கூட கிடைக்கவில்லை. இருந்தும் என் வாழ்க்கைப் போரின் இறுதி மூச்சு வரை நான் போராடிக்கொண்டே இருந்தேன். பெண்கள் மீது பொறுப்புகள் சுமத்தப்படும்போது அவர்கள் தங்கள் சந்தோஷங்களை கூட மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறார்கள். பிறகு அவர்கள் எந்த பக்கமும் இல்லாமல் போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. இந்த கதையை கேட்டால் சில பெண்களின் விதி மிகவும் மோசமானது, உண்மையில் மிக மிக மோசமானது என்று உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஏங்க வேண்டியிருக்கிறது. தகுதியிருந்தும் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக தங்கள் சந்தோஷத்தை பலிகொடுக்க வேண்டியிருக்கிறது. நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். நான் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையை தேடிக்கொண்டிருந்தேன். பெண்களுக்கு வேலை கிடைப்பது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஒரு நாள் ஒருவன் என்னிடம் வந்து நான் அவனது வயதான தந்தையை திருமணம் செய்து கொண்டால் 1,00,000 ரூபாய் தருவதாகச் சொன்னான். நான் ஏற்கனவே மிகவும் ஏழையாக இருந்தேன். எனக்கு பணம் மிகவும் தேவைப்பட்டது. நான் திருமணத்திற்குச் சம்மதித்தேன். ஆனால் பிறகுதான் தெரிந்தது, அந்த மனிதனின் தந்தை வயதானவர் மட்டுமல்ல, நோயுடனும் இருக்கிறார், இறப்பதற்கு முன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்று. இருந்தும் நான் திருமணத்திற்கு சம்மதித்தேன். என் திருமணம் எந்த கோயில், பெரிய திருமண மண்டபம் அல்லது வீட்டிலும் நடக்கவில்லை. என் திருமணம் மருத்துவமனையில் நடந்தது. அந்த வயதானவருடன் எல்லா மருத்துவர்களும் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து வாழ்த்து தெரிவித்தார்கள். அங்கிருந்த ஒவ்வொரு செவிலியரும் ஆச்சரியத்துடன் விசித்திரமான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். சிலர் என்னை தவறாக பேசினார்கள், சிலர் என் மீது இரக்கம் காட்டினார்கள். சிறிது நேரம் கழித்து மருத்துவமனையின் ஒரு அறைக்கு என்னை அனுப்பி, அங்கேதான் உன் கணவர் இருக்கிறார், அவர் உனக்காக காத்திருக்கிறார், உனக்கான வெகுமதியும் அங்கேதான் கிடைக்கும் என்றார்கள். ஆனால் நான் அந்த அறைக்குள் நுழைந்தபோது என் காலடியிலிருந்த பூமி நழுவி போனது. நான் பின்வாங்கி ஓடத் தொடங்கினேன். பிறகு உண்மை தெரிந்ததும் நான் திகைத்துப் போனேன். கைகளை கூப்பி கடவுளுக்கு நன்றி சொன்னேன். இது எனக்கு நேர்ந்ததை நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. என் வாழ்க்கை இவ்வளவு எளிதாக மாறும் என்று நான் நினைக்கவே இல்லை. இருப்பினும் நான் நீண்ட காலமாக என் மனதை தேற்றிக் கொண்டிருந்தேன். என் வீணாகும் வாழ்க்கையை நேரத்திடமும் கடவுளிடமும் விட்டுவிட்டேன். ஆனால் எனக்கு நேர்ந்த அதிசயம் வாழ ஒரு புதிய நோக்கத்தை எனக்கு கற்பித்தது. ஏனென்றால் எனக்கு அப்படித்தான் நடந்தது. நான் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். கண் விழித்தவுடன் பசியையும் கஷ்டத்தையும் தான் என் வீட்டில் பார்த்தேன். எங்கள் வீட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. சாப்பிட எதுவும் இருக்காது. நாங்கள் 3 நாட்களுக்கு ஒரு முறைதான் சமைப்போம். அதையே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 3 நாட்களுக்கும் சாப்பிடுவோம். புதிய சுவையை பார்ப்பதை எங்கள் நாக்கு மறுத்துவிட்டது போலிருந்தது. வீட்டின் நிலைமை எப்படியிருந்தாலும் நாங்கள் யாரிடமும் கையேந்தவில்லை. நான் சுயமரியாதை உள்ள பெண். மற்றவர்களிடம் கையேந்துவதை விட உழைத்து சம்பாதிப்பது எனக்கு பிடித்திருந்தது. இந்த உலகத்தின் விதிகள் ஏழைகளுக்கு சரியானது அல்ல என்று எனக்கு தெரியும். ஏழைகளிடம் தங்கள் மரியாதையைத் தவிர வேறு எதுவும் இல்லை. நான் ஆரம்பத்திலிருந்தே என் மரியாதையை எல்லாவற்றையும் விட முக்கியமானதாக கருதினேன். என் குழந்தை பருவம் முதல் இன்று வரை என் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்தன. நான் அந்த கஷ்டங்களை சிரமப்பட்டு எதிர்கொண்டேன். என் பெற்றோர் தவிர எனக்கு 3 இளைய சகோதர சகோதரிகள் இருந்தனர். ஒரு சகோதரி மற்றும் 2 சகோதரர்கள். நாங்கள் அனைவரும் ஏறக்குறைய இளைஞர்களாக இருந்தோம். நான் இவர்களில் மூத்தவள். என் 2 சகோதரர்களும் வளர்ந்து வந்தார்கள், கொஞ்சம் வேலை செய்தார்கள். ஆனால் அவர்களது எலும்புகளில் சோம்பேறித்தனம் நிரம்பியிருந்தது. நாங்கள் 2 சகோதரிகள். என் மற்ற 2 சகோதரர்களும் வீட்டின் பொறுப்பை உணரவில்லை. என் தந்தை நோய்வாய்ப்பட்டிருந்தார். என் தந்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இல்லை. அவர் சோம்பேறி அல்ல. முதலில் அவர் வேலை செய்து வந்தார். அவரது சம்பளம் ஆரம்பத்திலிருந்தே குறைவாக இருந்தது. இருந்தும் வாழ்க்கை எப்படியோ ஓடிக்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தன் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தபோது திடீரென்று படிக்கட்டிலிருந்து விழுந்ததில் அவரது ஒரு கால் எலும்பு முறிந்தது. அது சேரவே இல்லை. வறுமை காரணமாக என் தந்தைக்கு சரியான சிகிச்சையும் கிடைக்கவில்லை. அவரால் நடக்கவோ வேலை செய்யவோ முடியவில்லை. காலப்போக்கில் அவருக்குள் இருந்த நோய்கள் அதிகரித்தன. அவருக்கு சிகிச்சையும் கிடைக்கவில்லை. அவர் நாளுக்கு நாள் நோய்வாய்ப்பட்டார். இப்போது அவர் உயிருடன் இருக்கிறார், ஆனால் எந்த பயனும் இல்லாத நிலையில் இருக்கிறார். என் தாய் தந்தையின் கை என் தலைக்கு மேல் இருப்பது எனக்கு போதுமானது. நான் என் பெற்றோர், என் சகோதர சகோதரிகள் மீது கூட அளவற்ற அன்பு வைத்திருந்தேன். ஆனால் அவர்களில் யாரும் என் மீது அக்கறை கொள்ளவில்லை. அவர்களில் யாரும் என்னை கௌரவிக்கவோ அல்லது என்னிடம் அன்பு காட்டவோ இல்லை. அப்போது எனக்கு 30 வயதிற்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் என் திருமணத்தைப் பற்றி யாரும் கவலைப்படவில்லை. எனக்கும் கவலையில்லை. நானும் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. எனக்கு சற்று படிக்கத் தெரியும், ஏனென்றால் எனக்கு குழந்தை பருவத்திலிருந்தே படிப்பதில் ஆர்வம் இருந்தது. என் பிடிவாதத்தால் உயர்நிலைப் பள்ளி வரை அரசு பள்ளியில் படித்தேன். அதனால் நிலைமையை புரிந்து கொண்டு எங்கள் வீட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக உணர்ந்தபோது நான் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன்.
அப்போதிருந்து நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். சில சமயம் தொழிற்சாலையில் வேலை செய்வேன், சில சமயம் மக்களின் வீடுகளில் வேலை செய்வேன். பிறகு ஒரு சமயம் வந்தது, எனக்கு தெரிந்த ஒரு பெண் எனக்கு ஒரு மருத்துவமனையில் செவிலியர் வேலை வாங்கி கொடுத்தார். நான் அந்த அரசு மருத்துவமனையில் செவிலியராக வேலை செய்து வந்தேன். நான் மட்டுமே சம்பாதித்து வந்தேன். அப்போது எனக்கு 30 வயது. என் 2 சகோதரர்களில் ஒருவனுக்கு 27 வயது, மற்றவனுக்கு 25 வயது. பிறகு என் இளைய சகோதரி, அவளுக்கு 20 வயது. ஏறக்குறைய நாங்கள் அனைவரும் இளைஞர்களாக இருந்தோம். எங்களுக்கு திருமண வயதுமாகிவிட்டது. என் 2 சகோதரர்களும் தங்கள் பணச்செலவுகளுக்காக கூலி வேலை செய்து வந்தார்கள். இருப்பினும் அவர்களுக்கு வீட்டுச் செலவை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவர்கள் சம்பாதித்ததையெல்லாம் தங்கள் சொந்த நன்மைக்காகவும் செலவுகளுக்காகவுமே சம்பாதித்தார்கள். அன்று நான் காத்திருப்பு அறையில் அமர்ந்து என் உடன் பணிபுரியும் செவிலியருடன் என் வாழ்க்கையைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டு, ரித்தி, உனக்கு நல்ல வேலை இருக்கிறதே, பிறகு ஏன் உங்கள் வீட்டு நிலைமை மாறவில்லை என்று கேட்டாள். நான் அவளிடம் என் சகோதரர்கள் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் நன்மைக்காகவே சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னேன். அவர்கள் சம்பாதித்த பணத்தை போதைப் பொருளுக்கு செலவிடுகிறார்கள். அவர்கள் இருவரும் போதை மற்றும் சூதாட்டத்திற்கு அடிமையானவர்கள். நான் சம்பாதித்து வீட்டிற்கு கொண்டு வரும் பணத்தையும் அவர்கள் போதைக்கு செலவிடுகிறார்கள். மேலும் அவர்கள் என்னிடம் பணம் பறித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு வீட்டை குறித்து எந்த கவலையும் இல்லை. அவர்கள் என் சம்பாத்தியத்தையும் விட்டு வைப்பதில்லை. நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தபோது மருத்துவமனையின் ஒரு மருத்துவர் காத்திருப்பு அறைக்குள் நுழைந்து நான் அங்கே அமர்ந்திருப்பதைக் கண்டு என்னை கட்ட ஆரம்பித்தார்கள். நான் என் எல்லா வேலைகளையும் முடித்திருந்தேன். இது எங்கள் இலவச நேரம். அப்போதுதான் நாங்கள் சிறிது நேரம் ஓய்வெடுக்க அமர்வோம். இந்த மருத்துவருக்கும் இது தெரியும். இருந்தும் அவர் என்னை காரணமில்லாமல் திட்டினார். ஒருவேளை அவர் வேண்டுமென்றே என்னை பிரச்சினைக்குள் இழுக்க விரும்பியிருக்கலாம். மருத்துவமனையில் என் நடத்தை எல்லாரிடமும் நன்றாக இருந்தது. இந்த மருத்துவரும் நல்ல குணம் கொண்டவரல்ல. நான் அவரிடம் வாயாட விரும்பவில்லை. அதனால் நான் அவரது வீண் வார்த்தைகளுக்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக எழுந்து அவர் அறைக்கு சென்றேன். ஏனென்றால் மருத்துவரின் ஓய்வு நேரம் முடிந்துவிட்டது. ஒருவேளை அவர் எனக்காக காத்திருக்கலாம். ஒருவேளை அவருக்கு என்னிடம் வேலை இருந்திருக்கலாம். ஆனால் நான் சரியான நேரத்தில் போகாததால் அவர் என்னை திட்ட அங்கே வந்திருக்கலாம். அறைக்குள் வந்தவுடனே மருத்துவர் மீண்டும் என்னை கட்ட ஆரம்பித்தார். நீண்ட நேரம் அவர் என்னை கேவலப்படுத்திக் கொண்டே இருந்தார். நான் தலைகுனிந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு என்னால் தாங்க முடியாதபோது நான் மெதுவாகச் சொன்னேன், சார், இது எங்கள் இலவச நேரம். இதில் சிறிது நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுப்போம். உங்களுக்கு என்னிடம் ஏதாவது வேலை அல்லது தேவை இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் செய்து அழைத்திருக்கலாம். நான் இப்படிச் சொன்னதும் அந்த மருத்துவர் சத்தமாக கத்த ஆரம்பித்தார். இப்போது நீயா எனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுப்பாய்? 2ஆம் தர செவிலியர், உன்னை நீ என்னவென்று நினைக்கிறாய்? நீங்கள் இங்கே ஓய்வெடுக்க வருகிறீர்களா அல்லது வேலை செய்ய வருகிறீர்களா? நான் சொன்னேன், சார், வேலை நேரத்தில் நாங்கள் வேலைதான் செய்கிறோம். பிறகு அவர் மேலும் பல விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார். இன்று என்னை அவமானப்படுத்த அவர் முழுமையாக திட்டமிட்டிருந்தார். அவர் காரணமில்லாமல் என் மீது கத்தினார். முதலில் நீண்ட நேரம் அவர் பேசியதை நான் சகித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் பிறகு என் சகிப்புத்தன்மை முடிந்தது. நான் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிவிட்டேன். நான் தைரியமாகச் சொன்னேன், சார், நான் இங்கே வேலை செய்கிறேன். உங்கள் அடிமை இல்லை. இங்கு நான் நோயாளிகளுக்கு சேவை செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு சேவை செய்ய அல்ல. நீங்கள் ஏன் என்னிடம் இவ்வளவு சத்தமாக நாகரிகமற்றவர் போல் கத்துகிறீர்கள்? நான் நீண்ட நேரம் உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். இனிமேலும் உங்கள் பேச்சை பொறுத்துக் கொள்ளும் சக்தி என்னிடம் இல்லை. நான் இதை உறுதியாகச் சொன்னேன். ஏனென்றால் அதற்கு மேல் அவர் பேசுவதை சகிப்பது எனக்கு கடினமாகிவிட்டது. என் வார்த்தைகள் மருத்துவரின் தலையில் விழுந்து காலில் மோதின. அவர் வேகமாக முன்னேறி என் முகத்தில் ஒரு பலமான அறை கொடுத்தார். இந்த சம்பவம் என்னால் சகித்துக் கொள்ள முடியாததாக இருந்தது. அவர் என் மீது கை வைத்துவிட்டார். இதை பார்த்து நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. என் கோபம் மிகவும் அதிகரித்தது. அருகில் இருந்த மேஜையிலிருந்த பூஜாடியை எடுத்து மருத்துவரின் தலையில் அடித்தேன். மருத்துவரின் தலையிலிருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது. அவர் தன் தலையை பிடித்துக்கொண்டு மெதுவாக தரையில் விழுந்தார். சத்தமாக கத்த ஆரம்பித்தார். சத்தம் கேட்டு வெளியே இருந்தவர்களும் அறைக்குள் கூடினார்கள். அங்கே மருத்துவரின் தலையிலிருந்து வரும் இரத்தத்தையும் என் மோசமான நிலையையும் பார்த்து எங்களை இருவரையும் பிடித்துக் கொண்டார்கள். சிறிது நேரத்தில் பாதுகாவலர்களும் அங்கே வந்துவிட்டார்கள். இந்தச் சம்பவம் எம்.எஸ். மருத்துவ கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்குச் சென்றது. முதலில் மருத்துவரின் தலைக்கு கட்டு போடப்பட்டது. அதன் பிறகு மருத்துவர் எல்லார் முன்னிலையிலும் சொன்னார், இந்தச் செவிலியர் மிகவும் மரியாதை இல்லாதவர். நான் இவரிடம் எதுவும் சொல்லவில்லை. இவருக்கு பைத்தியக்கார தாக்குதல்கள் வரும். நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருக்கிறேன், இந்த செவிலியர் சரியாக இல்லை. ஆனால் யாரும் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. இன்று இவர் என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினார். நாளை மற்றவர்கள் மீதும் நடத்தலாம்.
எந்த நேரத்தில் இந்த மருத்துவர் என் பற்றி இந்த பொய்யையும் புயலையும் மருத்துவமனையில் உள்ளவர்களிடம் சொல்ல முயன்றார் என்பது எனக்கு தெரியவில்லை. எம்.எஸ். எங்கள் இருவர் பேச்சையும் கேட்டார். பிறகு திடீரென்று அவர் முடிவு செய்தார். அறையில் பொருத்தப்பட்டிருக்கும் கேமரா பதிவை காட்டச் சொன்னார். யார் உண்மை சொல்கிறார்கள், யார் பொய் சொல்கிறார்கள் என்று அவரால் முடிவு செய்ய முடியும். இதை பார்த்துதான் யார் சரி யார் தவறு என்று என்னால் தீர்மானிக்க முடியும் என்று சொன்னார். இதை கேட்டதும் எனக்கு சிறிது சந்தோஷம் ஏற்பட்டது. ஏனென்றால் நான் இந்த மருத்துவரிடம் எந்த மரியாதை குறைவாகவும் நடக்கவில்லை என்று எனக்கு தெரியும். முதலில் அவர் என்னிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டார். பிறகுதான் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள அவர் மீது தாக்கினேன். பதிவில் இது தெளிவாக தெரியவரும். நான் என்ன தவறு செய்தேன்? அப்படிதான் நடந்தது. எம்.எஸ். பதிவை பார்த்தபோது முதலில் மருத்துவர்தான் என் மீது கை வைத்தார் என்பது தெளிவாக தெரிந்தது. பிறகு நான் கோபத்தில் பூஜாடியை எடுத்து அவர் தலையில் அடித்தேன். அங்கேயே நின்றிருந்த எம்.எஸ். அந்த மருத்துவரை வேலையிலிருந்து நீக்கினார். மருத்துவரை வேலையிலிருந்து நீக்கிய பிறகு நான் தவறு செய்யவில்லை என்றாலும் என்னையும் வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். உண்மை அவருக்கு தெரிந்துவிட்டதால் நான் தப்பித்து விடுவேன் என்று நான் நினைத்தேன். ஆனால் உடனடியாக என்னையும் நீக்கியபோது நான் அவரிடம், நான் ஏன் நீக்கப்படுகிறேன்? நான் எதுவும் செய்யவில்லையே. நீங்கள் என் நண்பியிடம் கூட கேட்கலாம். அவள் என் கூட காத்திருப்பு அறையில் அமர்ந்திருந்தாள். டாக்டர் அங்கே வந்து முதலில் என்னிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டார். பிறகு தன் அறைக்குள் சென்ற பிறகும் என்னிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டார் என்று கேள்வி கேட்டேன். ஆனால் எம்.எஸ். தலையை இல்லை என்று அசைத்து, இல்லை, உங்களை இனிமேல் எங்கள் மருத்துவமனையில் வைக்க முடியாது. மருத்துவர் தவறாக இருந்தால் நீங்களும் தவறுதான். ஏனென்றால் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய விதிகள் உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் உங்கள் நேரத்தில் மருத்துவரின் அறைக்குச் சென்றிருந்தால் ஒருவேளை அவர் உங்களிடம் மரியாதை குறைவாக நடந்திருக்க மாட்டார், உங்கள் மீது கை வைத்திருக்க மாட்டார். இது எங்கே நியாயம்? இவர்கள் பேசியதைக் கேட்டு எனக்கு மிகுந்த கோபமும் துக்கமும் ஏற்பட்டது. ஆனால் இந்த வேலையை காப்பாற்ற அவரிடம் வேண்டிக் கொள்வதைத் தவிர வேறு வழி இல்லை. ஆனாலும் நான் அப்படி செய்யவில்லை. கடவுளை, என்னை வேலையில் வைத்துக் கொள்ளுங்கள், வேலையிலிருந்து நீக்காதீர்கள் என்று நான் அவரிடம் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. ஏனென்றால் இந்த பெண்கள் தங்கள் காலில் நிற்பதைக் கண்டு இந்த சமூகத்தில் உள்ள ஆண்களின் மனநிலை மிகவும் மோசமாகிறது என்று எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. நான் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதால் நான் அங்கேயே நின்று என் சம்பளத்தை கேட்டேன். ஏனென்றால் என் மாதம் முடிவடையவிருந்தது. ஆனால் இங்கே எனக்கு மீண்டும் அநியாயம் நடந்தது. எம்.எஸ். உறுதியாக மறுத்துவிட்டார். நாங்கள் உங்களுக்கு எந்தச் சம்பளமும் கொடுக்க மாட்டோம். இது என்னால் சகித்துக் கொள்ள முடியாததாக இருந்தது. நான் அங்கே கலாட்டா செய்ய விரும்பினேன். ஆனால் பாதுகாவலர்களின் உதவியுடன் அவர்கள் என்னை மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள். என் அனுமதி அங்கே நிரந்தரமாக தடுக்கப்பட்டது. எனக்கு மிகவும் அழுகை வந்தது. என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது என்று தெரியாமல் நான் சாலையில் ஆதரவில்லாமல் நின்றேன். என் சகோதர சகோதரிகள் வேலையில்லாமல் இருக்கிறார்கள் என்று நான் அவர்களை திட்டினேன். ஆனால் இப்போது என் நிலைமையும் அவர்களைப் போலவே ஆகிவிட்டது. நானும் திடீரென்று வேலை இழந்தேன். எனக்கும் என் வீட்டிற்கும் இந்த ஒரு வேலைதான் ஆதரவாக இருந்தது. ஆனால் அதுவும் கையை விட்டு போய்விட்டது. நான் வீடு செல்ல ஆட்டோ பிடிக்க விரும்பினேன். ஆனால் பையில் பார்த்தால் ₹1 கூட இல்லை. அதனால் எப்படியாவது நடைபயணம் செய்ய ஆரம்பித்தேன். எப்போதாவது வீடு போய் சேருவேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆனது வீடு போய் சேர. ஆனால் அதற்குள் என் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. என் கால்கள் மிகவும் வீங்கி வலித்தது. வீடு சேர்ந்ததும் என் முன் இன்னொரு காட்சி இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல என் 2 சகோதரர்களும் என்னை காட்டிலும் இளையவர்கள். அவர்களில் ஒருவன் திருமணம் செய்திருந்தான். அவனது மனைவியும் எங்களுடன் தான் இருந்தாள். அவளது பொறுப்பையும் நான் தான் பார்த்துக் கொண்டிருந்தேன். என் சகோதரன் அவளிடம் அன்பு வைத்திருந்தான். ஒரு நாள் தன் விருப்பப்படி அவளை திருமணம் செய்து கொண்டான். அவளது திருமணமாகி 7 மாதங்கள் ஆகியிருந்தன. ஆனால் இப்போது அவள் அவனை விட்டுப் போகிறாள். அவள் தன் வீட்டாரையும் அழைத்திருந்தாள். தன் சாமான்களை கட்டி வைத்திருந்தாள். நான் உள்ளே சென்று, என்ன ஆயிற்று, என்ன காரணம், நீ வீட்டை விட்டுப் போகிறாய் என்று கேட்டேன். அவள் அழுது கொண்டே சொன்னாள், அக்கா, என்னால் இந்த ஏழை குடிசையில் இருக்க முடியவில்லை. நான் இங்கே ஒவ்வொரு பொருளுக்கும் ஏங்குகிறேன். ரொட்டி கூட கஷ்டப்பட்டுதான் கிடைக்கிறது. காதல் என்னை இந்த வழியில் கொண்டுவரும் என்று எனக்கு தெரியாது. இப்போதுதான் எனக்கு புரிந்தது. காதலால் வயிறு நிறையாது. வயிறு நிரப்ப பணம் மிகவும் தேவை. உன் அண்ணன் பணம் சம்பாதிப்பதே இல்லை, சம்பாதிப்பதையும் போதைக்கு செலவிடுகிறான். என்னால் இனிமேலும் அவனுடன் வாழ முடியாது. என் வீட்டில் நாங்கள் ஒருபோதும் பட்டினி கிடந்ததில்லை. ஆனால் இவன் எனக்கு ஒரு நாள் கூட வயிறு நிறைய ரொட்டி கொடுக்கவில்லை. இப்போதுதான் எனக்கு புரிந்தது. காதலின் அழகான பூக்கள் ஆரம்பத்தில் நன்றாக இருக்கும். ஆனால் பிறகு வயிறு நிறையாத போது அதே பூக்கள் முட்களாக குத்தும். நான் உன் அண்ணனை திருமணம் செய்ததிலிருந்து என் வாழ்க்கை வீணாகிவிட்டது. எனக்கு இன்னும் என் முழு வாழ்க்கை இருக்கிறது.
நான் என் வாழ்க்கையை இந்த மனிதனுடன் மேலும் வீணாக்க விரும்பவில்லை. அதனால்தான் நான் இவனையும் இவன் வீட்டையும் விட்டுப்போக முடிவு செய்துவிட்டேன். நான் என் சகோதரனின் மனைவி ஆர்த்தியை மிகவும் சமாதானப்படுத்தினேன். ஆர்த்தி, இப்படி செய்யாதே. நீ அவனை விட்டுப்போனால் அவன் மேலும் மோசமாகிவிடுவான். அவள் சொன்னாள், இல்லை அக்கா, அவன் ஏற்கனவே மிகவும் மோசமாக இருக்கிறான். அவன் மேலும் மோசமானால் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. உன் அண்ணனை காதலித்தது என் தவறு. நீ உன் மகிழ்ச்சியையும் ஆசைகளையும் கொன்று உன் குடும்பத்திற்கு உணவளிக்கிறாய் என்று நான் உன்னை பாராட்டுகிறேன். ஆனால் என்னை மன்னித்துவிடு. உன்னைப்போல் தைரியம் என்னிடம் இல்லை. என் சமாதானம் ஆர்த்திக்கு எந்த பலனையும் தரவில்லை. வீட்டை விட்டுச் செல்லும்போது அவள், நான் மீண்டும் இங்கே வருவேன் என்று நினைக்கவும் துணியாதே, ஏனென்றால் நான் ஒருமுறை முடிவு செய்துவிட்டேன் என்று சொன்னாள். மற்ற வீட்டுக்காரர்களும் அவளை தடுக்க முயன்றார்கள். ஆனால் அவள் நிற்கவில்லை. என் சகோதரனின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. ஏனென்றால் அவன் முழுவதுமாக போதைக்கு அடிமையானவன். அவனது மனைவி தன் இடத்தில் சரியாகத்தான் இருந்தாள். வீட்டில் சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லையென்றால் இப்படி விட்டுப்போகும் முடிவை அவள் சரியாகத்தான் எடுத்தாள். எப்படியோ மாலைக்குள் இந்த விவகாரம் முடிந்துவிட்டது. மாலைக்குள் அவளது குடும்பத்தார் விவாகரத்து பெற்றுக்கொண்டு வீட்டில் இருந்த அவளது சீர்வரிசை பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டனர். நாங்கள் மீண்டும் கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தோம். இப்போது என்ன செய்வது? என் அண்ணன் கூட என்னை திரும்பி திரும்பி பார்த்து, இதுக்கெல்லாம் நீதான் காரணம். என் மனைவி உன்னாலதான் என்னை விட்டு போனாள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நான் சொன்னேன், என்ன முட்டாள்தனம் இது? உன் மனைவிக்கும் எனக்கும் என்ன விரோதம்? அவள் ஏன் என்னால் வீட்டை விட்டு போக வேண்டும்? அவன் சொன்னான், ஏனென்றால் என் மனைவி ரொம்ப நாளாக உன்னிடம் பணம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. ஆனால் நீ கொடுக்கவே இல்லை. நான் கத்திச் சொன்னேன், நான் எங்கிருந்து பணம் கொடுப்பது? என்னிடமே பணம் இல்லை. நீ உன் பொறுப்பில் உன் மனைவியை கூட்டிக் கொண்டு வந்தாய். நீதான் அவளை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் உங்கள் பொறுப்புகள் எல்லாம் என்மேல் இருக்கிறதே, நீ ஏன் உன் பொறுப்பையும் என்மேல் போட்டாய்? இப்படி எத்தனை நாளைக்கு நான் உங்களை பார்த்துக் கொள்வேன்? நானே வேலையை விட்டுவிட்டு வந்து உட்கார்ந்து விட்டேன். இந்த நாள் முழுவதும் என் வேலையை இழந்த உண்மையை நான் இவர்களிடம் சொன்னது இதுவே முதல் முறை. அப்போது இரவு நேரம் தொடங்கியிருந்தது. நான் வேலையை விட்டு வந்துவிட்டேன் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. அதனால் குடும்பத்தினர் அனைவரும் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தனர். அம்மா என்னிடம், நீ உண்மையிலேயே வேலையை விட்டு வந்துவிட்டாயா என்று கேட்டார். நான் அழுது கொண்டே தலையை ஆட்டி, ஆம், நான் வேலையை விட்டுவிட்டேன். விடுவது மட்டுமில்லை, நான் வேலையை விட்டு நீக்கப்பட்டேன் என்று சொன்னேன். எல்லோரும் ஒவ்வொருவராக என்னிடம் வேலையை விட்டு போனதற்கு காரணம் கேட்டார்கள். ஆனால் நான் யாரிடமும் காரணம் சொல்லவில்லை. என் அறைக்குச் சென்று படுத்துவிட்டேன். யாரும் என் பின்னால் வந்து என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். நான் என் அறை கதவை பூட்டிக் கொண்டு படுத்திருந்தேன். வெளியே என் சகோதர சகோதரிகள் அம்மாவின் முன் என்னை பற்றி புறம்பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கும் இது ஏன் நடந்தது என்று தெரியாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஏனென்றால் என் வேலை போக நான் விரும்பவில்லை. இந்த வீட்டில் சம்பாதிக்கும் ஒரே நபர் நான்தான். இப்போது என்ன நடக்கும் என்று எனக்கு கவலை ஏற்பட்டது. என் சகோதர சகோதரிகள் எனக்கு எதிராக தவறான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் யாருடைய பேச்சையும் கவனிக்கவில்லை. என் காதுகளை மூடிக்கொண்டு தூங்கப்படுத்தேன். ஆனால் தூக்கம் எங்கே வரும்? இரவு முழுவதும் விழித்திருந்து கழிந்தது. அடுத்த நாள் காலையில் நான் தாமதமாக எழுந்தேன். ஆனால் எழுந்தவுடன் வெளியே வந்தபோது என் அண்ணன் அம்மாவையும் அப்பாவையும் எனக்கு எதிராக சத்தமாக தூண்டிவிடுவதை பார்த்தேன். இந்த வீட்டில் யாராவது என் மீது சிறிதளவு அக்கறை கொண்டிருந்தால் அது என் அப்பாதான். அவர் எப்போதாவது என்னை கவனித்து என் தலையில் கை வைத்து, மகள், நான் சரியாக இருந்தால் உன்னை ஒருபோதும் வேலை செய்ய விட்டிருக்க மாட்டேன் என்று சொல்லுவார். ஆனால் என் அம்மா அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் என்னைப் பற்றி ஒருபோதும் சிந்தித்ததில்லை. அவர் என் மீது அக்கறை கொண்டிருந்தால் அவர் சரியான நேரத்தில் ஏதாவது செய்து என் திருமணத்தை முடித்திருப்பார். என் அண்ணனின் கூற்றுப்படி நான் வேண்டும் என்றே வேலையை விட்டுவிட்டேன். ஏதாவது காரணம் இருந்தால் நான் அவர்களிடம் நிச்சயம் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் அவர்களிடம் காரணம் சொல்லாததால் நான் வேண்டுமென்றே வேலையை விட்டு வந்துவிட்டேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். என் அண்ணன் என் அம்மாவிடம், அவள் வேண்டுமென்றே அப்படிச் செய்தாள், அதனால் நாங்கள் வேலை செய்வோம் என்று. அவள் இப்போது அவளது சகோதரர்களும் சம்பாதிக்க வேண்டுமென்று விரும்புகிறாள். அதனால்தான் கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்து விட்டாள் என்று சொன்னான். என் அண்ணனின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டது எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. அண்ணன்மார் பொறுப்பானவர்கள். அவர்கள் தங்கள் வீட்டிலுள்ள சகோதரிகளை பாதுகாத்து அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று வேலை செய்யாமல் பார்த்துக்கொள்வார்கள். ஆனால் என் சகோதரர்கள் தாங்கள் இளைஞர்களாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் இருந்தும் தங்கள் அக்காளை சார்ந்திருந்தார்கள். இத்தனை வருடங்களாக நான் இவர்களுக்காக இவ்வளவு செய்து வந்தேன் என்பதை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. இப்போது என் வேலை போய்விட்டது. நான் கஷ்டமான நேரத்தை சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் அவர்கள் எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக, என்னைப் பற்றி கவலைப்படாதே என்று சொல்வதற்கு பதிலாக, அவர்கள் என் மீது குற்றம் சுமத்திக் கொண்டிருந்தார்கள்.
ஏனென்றால் அவர்கள் பார்வையில் நான் வேண்டும் என்றே அவர்களுக்காக சம்பாதிக்கவில்லை. அது உண்மையென்றால் நான் கடந்த பல வருடங்களாக வேலை செய்து கொண்டிருந்தேனே, அப்போதும் கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கலாமே. எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் வெளியே வந்தேன். அம்மா என்னை பார்த்து மென்மையாக, எழுந்துவிட்டாயா மகள் என்று கேட்டார். அவளுக்கு பதில் சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. அப்போது அப்பா மருந்து சாப்பிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். நான் அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்து விக்கி விக்கி குலுங்கி அழ ஆரம்பித்தேன். என் இளைய சகோதரன் வீட்டிற்குள் வருவது குறைவு, ஏனென்றால் அவன் பெரும்பாலும் நண்பர்களுடன் அலைவதும் போதைக்கு அடிமையாவதுமாக இருந்தான். என் அண்ணன் சண்டைக்கு தயாராக இருப்பது போல் இருந்தான். அவன் மனைவி அவனை விட்டுப் போனதால் அதற்கு நான் தான் காரணம் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அதனால் அவன் தன் கோபத்தை என்மீது காட்டத் துடித்துக் கொண்டிருந்தான். அவன் என்னை பார்த்து முகம் சுளித்துவிட்டு ஒரு மூலையில் அமர்ந்தான். நான் அழுது கொண்டே அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, அங்கே ஒரு டாக்டர் இருக்கிறார். மிகவும் மரியாதை இல்லாதவர். அவர் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார். இப்போது சொல்லுங்கள், என் தவறு என்ன? அவர் என்மீது கை வைத்தார். ஒரு டாக்டர் ஒரு செவிலியர் மீது கை வைப்பது எங்கே நடக்கிறது? எனக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது. நான் அங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். அதனால்தான் எனக்கு பணம் கிடைக்கிறது அல்லவா? அவர் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார். அதன் பிறகுதான் நான் அவர் மீது கை வைத்தேன். மருத்துவமனையிலிருந்து அவர் வேலையை விட்டு நீக்கப்பட்டார். ஆனால் அவருடன் என்னையும் நீக்கிவிட்டார்கள். மருத்துவமனையில் உள்ளவர்கள் எங்கள் கௌரவம் கேள்விக்குறியாகிறது. நீங்கள் இங்கே இருந்தால் எங்கள் மருத்துவமனையின் பெயர் கெட்டுப் போகலாம் என்று சொன்னார்கள். இப்போது சொல்லுங்கள், இதில் என் தவறு என்ன? நான் என் சகோதர சகோதரிகளுக்காக அங்கே வேலை செய்கிறேன். ஆனால் இவர்கள் போதையில் இருக்கிறார்கள். இந்த 2 சகோதரர்களுக்கும் போதை பழக்கம் கூட முடிவதில்லை. அவர்களுக்கு என் மீது எந்த கவலையும் இல்லை. நான் இவர்களுக்காக எப்போதும் கவலைப்படுகிறேன். என் மரியாதைக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லையா? நான் இப்போது அம்மாவிடம் உண்மையை கூறிக்கொண்டிருந்தேன். தொடர்ந்து அழுது கொண்டிருந்தேன். என் அண்ணன் என்னை பார்த்து, இந்த நாடகத்தை நிறுத்து. நீ பொய் சொல்கிறாய். நீ அம்மாவிடம் கதை சொல்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால் உனக்கு இப்போது வேலை செய்யவே விருப்பமில்லை என்று சொன்னான். அவன் பேசியதைக் கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் யாருக்காக என்னை அழித்துக் கொண்டிருந்தேனோ அவர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள். இதுதான் நான் ஒரு சத்தியம் செய்த நேரம். இனிமேல் நான் யாருக்காகவும் எதுவும் செய்ய மாட்டேன். இந்த நேரத்தில் இந்த மக்கள் எனக்கு துணையாக இருக்க முடியவில்லை என்றால் பிறகு இவர்கள் எனக்காக என்ன செய்ய முடியும்? நான் அம்மாவிடம் தெளிவாகச் சொன்னேன். நீங்கள் நன்றாக காது கொடுத்து கேளுங்கள். இனிமேல் நான் யாரைப் பற்றியும் கவலைப்பட மாட்டேன். இப்போது இந்த வீட்டில் பசி வந்தால் வரட்டும், கடன் ஏற்பட்டால் ஏற்படட்டும். ஆனால் இனிமேல் யாரும் என்னிடம் எந்த உதவியையும் எதிர்பார்க்க வேண்டாம். இனிமேல் யாராவது தங்களுக்காக சம்பாதிக்க வெளியே போகிறார்கள் என்றால் போகட்டும். இனிமேல் நான் யாருக்காகவும் சம்பாதிக்க வேண்டியதில்லை, யாருக்கும் உதவ வேண்டியதில்லை. என் மரியாதையைப் பற்றி கவலைப்படாதவர்கள் என் பற்றி என்ன கவலைப்படப் போகிறார்கள்? யாரும் எனக்கு உதவவில்லை. இப்போது எனக்கும் யாருடைய உதவியும் தேவையில்லை. இப்போது நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். தயவு செய்து யாரும் என்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் வைக்க வேண்டாம். இவ்வளவு சொல்லிவிட்டு நான் என் அறைக்கு வந்துவிட்டேன். ஆனால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் என் சகோதர சகோதரிகள் மீது அன்பு வைத்திருந்தேன். அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் என்னை காட்டிலும் இளையவர்கள். அவர்கள் என் சொந்த சகோதர சகோதரிகள். நான் அந்த சகோதர சகோதரர்களுக்காக திருமணம் செய்து கொள்ளவில்லை. என் அண்ணனின் திருமணத்திற்காக நான் என் சேமிப்பு அனைத்தையும் செலவழித்தேன். இன்று அவன் மீண்டும் விவாகரத்து பெற்றுவிட்டான். 2 வீடுகள் தள்ளியிருந்த ஒரு பெரிய வாடகை வீடு எனக்கு நன்றாக ஞாபகமிருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் தீஷாந்தின் குடும்பம் குடியேறியது. தீஷாந்த் என்னை பிரியமாக விரும்பினான். நானும் அவனை மிகவும் விரும்பினேன். நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் காதலிக்க ஆரம்பித்தோம். அப்போது அவனுக்கும் எனக்கும் திருமண வயது என்பதால் தீஷாந்த் என்னை திருமணத்திற்கு அழைத்தான். அவன் வாடகை குடியிருப்பில் இருந்தாலும் கிராமத்தில் அவனுக்கு சொந்த வீடும் இருந்தது. அவன் என்னிடம், உன் எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னான். அவன் என் வீட்டிற்கு வந்து திருமண பேச்சுகளை பேச விரும்பினான் என்றும் கூடச் சொன்னான். ஆனால் நான் அவனை தடுத்துவிட்டேன். அவன் இரவு பகலாக என்னை சமாதானப்படுத்த முயன்று, நீ என்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நான் உன்னில்லாமல் இருக்க முடியாது என்று சொன்னான். ஆனால் நான் எப்போதும் அவனை தடுத்துக் கொண்டிருந்தேன். ஒருநாள் நள்ளிரவில் அவன் எனக்கு அழைப்பு விடுத்து, நான் என் அம்மாவை சமாதானப்படுத்திவிட்டேன். அம்மா எனக்கு ரித்திய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அம்மா உன்னை எங்கள் வீட்டு மருமகளாக்கச் சம்மதித்து விட்டார்கள். முதலில் என் அம்மா சம்மதிப்பார்களா இல்லையான்னு தெரியாமல் நான் தயங்கினேன். ஆனால் இப்போது நான் என் அம்மாவை சம்மதிக்க வைத்துவிட்டேன். எல்லா வழிகளிலும் நான் உன்னை திருமணம் செய்ய முயற்சி செய்துவிட்டேன். இப்போது நீயும் சம்மதம் சொல். உன் வீட்டாரிடம் பேசி என் வாழ்க்கையில் வந்துவிடு என்று சொன்னான். ஆனால் என் பிரச்சினை அவனுக்கு நன்றாக தெரியும். நான் என் குடும்பத்தில் சம்பாதிக்கும் ஒரே நபர். மேலும் நான் என் சகோதர சகோதரிகள் பற்றித்தான் அதிகம் சிந்திக்கிறேன். அதற்கு அவன், நீ கவலைப்பட தேவையில்லை,
உன் சகோதர சகோதரிகள் மட்டுமில்லாமல் உன் முழு குடும்பத்தையும் நான் கவனித்துக் கொள்வேன். நீ மாதம் எவ்வளவு சம்பாதித்துக் கொடுக்கிறாயோ அவ்வளவு பணத்தை நானும் என் பங்காக கொடுப்பேன். நீ என் வாழ்க்கையில் வந்துவிடு போதும் என்று சொன்னான். அவன் பேசிக்கொண்டே போனான். ஆனால் நான் அவன் பேச்சை கேட்கவில்லை. அவனிடம் தெளிவாக மறுத்துவிட்டேன். நான் அப்படி செய்ய மாட்டேன். நாளை நீ உன் சொன்ன வார்த்தைகளிலிருந்து மாறிவிட்டால் எனக்கு என்ன தெரியும்? பிறகு என் குடும்பம் என்னவாகும்? அவன் என்னிடம் மிகவும் வேண்டிக் கொண்டான். நான் ஒருபோதும் மாறமாட்டேன் என்று மிகவும் உறுதியளித்தான். கொடுத்த வாக்கை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்று சொன்னான். ஆனால் நான் அவனிடம் மறுத்துவிட்டேன். ஏன் என்று தெரியவில்லை. எனக்கு அவன் மீது நம்பிக்கை வரவில்லை. அவனிடம், தீஷாந்த், நீ எனக்காக காத்திருக்க முடியுமென்றால் என் சகோதர சகோதரிகளின் எதிர்காலம் செட்டிலாகும் வரை காத்திரு. ஏனென்றால் இப்போது நான் உன் வாழ்க்கையில் வர முடியாது என்று சொன்னேன். தீஷாந்த் போனிலேயே எனக்கு மிரட்டல் விடுத்தான். நீ என் காதலை மறுத்தால் நான் என் உயிரை கொடுத்து விடுவேன் என்று சொன்னான். என்னால் முடிவு எடுக்க மிகவும் கடினமாக இருந்தது. நான் அவனுக்கு நிறைய சமாதானம் சொன்னேன். இவ்வளவு உணர்ச்சிவசப்பட வேண்டாம் என்று சொன்னேன். கொஞ்ச நேரம் காத்திரு. என் 2 சகோதரர்களும் திருந்தி விடுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் அவன் என் பேச்சை கேட்கவில்லை. என் பேச்சை மீண்டும் மீண்டும் மறுத்து, உன் சகோதரர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள் என்பதை நான் பார்த்துவிட்டேன். உன் குடும்பத்தாருக்கு நீ சம்பாதித்துக் கொடுப்பது ஒரு ஆசை. அவர்களுக்கு தங்கள் மகளை பற்றி கவலையில்லை. அந்த மக்கள் சும்மா உட்கார்ந்தே வீட்டில் எல்லா வசதியையும் பெறுகிறார்கள். பிறகு ஏன் தங்கள் மகள் திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள்? உன் சகோதரர்களுக்கும் உன் மீது எந்த கவலையும் இல்லை. பார், நீ என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன் எதிர்காலம் வீணாகிவிடும் என்று சொன்னான். நான் சொன்னேன், தீஷாந்த், அப்படி இல்லை. ஒவ்வொரு 2 இரவுக்கும் பிறகு விடியல் நிச்சயமாக வரும். என் சகோதரர்களும் திருந்தி விடுவார்கள். அவன், ஒரு நாள் உனக்கும் நான் சொன்னது சரி என்ற நம்பிக்கை வரும். அப்போது நீ மிகவும் வருத்தப்படுவாய் என்று சொன்னான். நான் போனை வைத்துவிட்டுச் சொன்னேன், சரி, நம்பிக்கை வரும்போது என் சகோதரர்கள் திருந்தவில்லை என்றால் அப்போது நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். நீ எனக்காக காத்திருக்க முடியுமென்றால் காத்திரு. ஆனால் நான் நேரத்திற்கு முன்பே உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்போது எனக்கு ஏறக்குறைய 25 வயது. நான் போனை அணைத்தாலும் என் மனதின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. தீஷாந்த் தற்கொலை செய்து கொள்வானோ என்று எனக்கு பயமாக இருந்தது. ஏனென்றால் நான் அவனை உண்மையிலேயே மிகவும் விரும்பினேன். அவன் மிகவும் தீவிரமானவன் என்று எனக்கு தெரியும். அவன் மனதில் ஒருமுறை வந்துவிட்டால் அதை நிறைவேற்ற எந்த எல்லைக்கும் செல்வான். எனக்கு இந்த பயம்தான் இருந்தது. நான் மீண்டும் அவனுக்கு அழைப்பு விடுத்தேன். ஆனால் அவனது எண் அணைக்கப்பட்டிருந்தது. அடுத்த நாள் காலையில் அவன் தன் தாயுடன் எங்கள் அண்டை வீட்டை காலி செய்துவிட்டு போய்விட்டான் என்று எனக்கு தெரிந்தது. நான் பலமுறை அவனது எண்ணை தொடர்பு கொள்ள முயன்றேன். அவனது எண் கிடைக்காததால் நான் முயற்சி செய்வதை விட்டுவிட்டேன். இருப்பினும் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். அவன் தெருவை விட்டு போய்விட்டான். அவனுடன் எனக்கு தொடர்பும் இல்லை. பிறகு நான் எல்லாவற்றையும் கடவுளிடம் விட்டுவிட்டேன். என் அன்பிற்கு என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் என்று. ஆனால் நான் அவனை சுலபமாக மறுத்துவிட்டேன். அடுத்த 2-3 நாட்களுக்கு அவன் போன் செய்யவில்லை. பிறகு சில நாட்களுக்குப் பிறகு அவனது அம்மா அழுது கொண்டே எங்கள் வீட்டிற்கு வந்து, என் மகன் உன்னால் தற்கொலை செய்து கொண்டான். அவன் உன்மீது மிகவும் அன்பு வைத்திருந்தான். உன்னால்தான் அவன் இந்த தெருவை விட்டு போனான். மது அருந்த ஆரம்பித்தான். பிறகு இத்தகைய வாழ்க்கையை விட மரணமே மேல் என்று நினைத்தான் என்று சொன்னாள். தீஷாந்தின் அம்மா தெருவாசிகள் அனைவரையும் கூட்டி வந்து எங்கள் மரியாதையை ரொம்பவே கெடுத்துவிட்டாள். ஏற்கனவே எங்கள் அண்டை வீட்டார் எங்களைப் பற்றி அவ்வளவாக பேசமாட்டார்கள். இப்போது தீஷாந்தின் இறப்பிற்கு நான்தான் காரணம் என்று சொல்லப்பட்டேன். எனக்கு இது எல்லாம் தெரிந்தபோது கிட்டத்தட்ட 2 வாரங்கள் எனக்கு காய்ச்சல் இருந்தது. தீஷாந்தின் அம்மா அழுது கொண்டே எங்கள் வீட்டை விட்டு போனாள். எல்லோரும் என்னை தவறாகவே பேசிக் கொண்டிருந்தார்கள். தீஷாந்தின் மரணம் எனக்கும் மிகவும் வருத்தத்தை அளித்தது. நான் அவன் மீது அன்பு வைத்திருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் இது நடக்கும் என்று எனக்கு தெரியாது. அப்போது எனக்கு வேலைதான் மிகவும் அவசியமாக இருந்தது. காய்ச்சலும் துக்கமும் இருந்தபோதிலும் நான் தினமும் விடுப்பு எடுக்காமல் வேலைக்குச் சென்று வந்தேன். ஒரு நாள் கூட நான் விடுமுறை எடுக்கவில்லை. ஏனென்றால் எனக்கு என் சகோதர சகோதரிகள் மீது கவலை இருந்தது. அவர்களுக்காக நான் என் காதலையே தியாகம் செய்தேன். தீஷாந்த் இந்த உலகத்தை விட்டு போயும் விட்டான். நான் என் குடும்பத்திற்காக சம்பாதிக்கவில்லை என்றால் யார் சம்பாதிப்பார்கள்? அப்பா நோயாளி. அம்மா எதுவும் செய்ய முடியாது. சகோதரர்கள் ஆரம்பத்திலிருந்தே மரியாதை இல்லாமல் அலையும் பழக்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் கொஞ்சம் சம்பாதித்தாலும் அதை போதையில் வீணாக்கினார்கள். என் இளைய சகோதரி வீட்டில் சும்மா உட்கார்ந்திருந்தாள். என் சகோதர சகோதரர்களுக்காக நான் தீஷாந்தின் துக்கத்தையும் புறக்கணித்தேன். இதற்குப் பிறகு நானும் ஒரு மிருகம் என்று எனக்கு தோன்றியது. நாள் முழுவதும் மிருகங்களைப் போல் வேலை செய்கிறேன். இரவில் வீட்டிற்கு வந்தாலும் எனக்கு ரொட்டி கூட கிடைப்பதில்லை. யாருக்காவது பணம் தேவைப்பட்டால் என்னிடம் இருந்துதான் வாங்குவார்கள்.
வீட்டில் காய்கறிகள், மளிகை சாமான்கள் எல்லாவற்றையும் நான் தான் வாங்க வேண்டும். அது என் பொறுப்பு. பலமுறை நான் எத்தனை பேரிடம் கடன் கேட்டிருப்பேன், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்று. ஆனால் இப்போது மக்களும் எனக்கு கடன் கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். என் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. அனைவரின் குற்றச்சாட்டுகளுக்கும் பிறகும் இன்று நான் அந்த பலனை அனுபவித்தேன். ஆனால் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டேன். இன்று எனக்கு கெட்ட நேரம் வந்தபோது என் சகோதர சகோதரிகள் யாரும் வந்து எனக்கு துணையாக நிற்கவில்லை. இதுதான் நான் தீஷாந்தின் துக்கத்தை மனதார உணர்ந்த முதல் நாள். அவன் இத்தனை வருடங்களுக்கு முன்பு சொன்னதை கேட்காததற்காக நான் வருத்தப்பட்டேன். என் சகோதரர்கள் எந்த பயனும் இல்லாதவர்கள் அல்லது என் மீது எந்த முக்கியத்துவமும் இல்லை என்று இன்று எனக்கு நேர்ந்தது. என் சகோதர சகோதரிகள் இருந்தும் எனக்கு இது ஏன் தெரியவில்லை? இது மிகவும் கடினமான பயணம். கிட்டத்தட்ட 3 முதல் 4 வரை நாட்கள் நான் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தேன். என் சாப்பாடு கூட முழுவதுமாக நின்றுவிட்டது. எப்போதும் எனக்கு தீஷாந்தின் நினைவு வந்து கொண்டே இருந்தது. இப்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. பிறகு நான் என் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். தீஷாந்த் இல்லையென்றால் என்ன? மற்ற ஆண்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை யாராவது என் விதியில் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது திருமணத்தை பற்றி பேசினால் எங்கே பேசுவது? என்னிடம் ரூபாயோ பணமோ இல்லை, வரதட்சணையோ நகையோ இல்லை, நல்ல உறவோ இல்லை, நல்ல வயதும் இல்லை. இப்போது எனக்கு கிட்டத்தட்ட 35 வயது ஆகியிருந்தது. இங்கிருந்து என் உறவிற்காக என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு வழியும் தெரியவில்லை. நானே 1-2 மத்தியஸ்தர்களுக்கு போன் செய்து என்னை பற்றி எல்லாம் சொல்லி எனக்கு ஒரு உறவு தேடச் சொன்னேன். ஆனால் அவர்கள் என் பேச்சை புரிந்து கொள்வதற்கு பதிலாக எனக்கு ஒரு உறவு தேடுவதை திடமாக மறுத்துவிட்டார்கள் என்று தெரிந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள், பார் சகோதரி, நீ இப்போது வயதாகிக் கொண்டிருக்கிறாய். அதோடு உன்னிடம் வரதட்சணை எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் உனக்கு ஒரு உறவு தேட முடியாது. குறைந்தபட்சம் வரதட்சணையாவது இருக்க வேண்டும், அல்லது ஒரு கார், மோட்டார் சைக்கிள், வீடு என்று ஏதாவது இருக்க வேண்டும். உன் வயதை இப்போது மாப்பிள்ளை வீட்டாரால் புறக்கணிக்க முடியாது. ஆனால் எந்த பொருளும் இல்லாமல் உனக்கு எங்கிருந்தாவது ஒரு உறவு வரவேண்டும் என்று நீ விரும்பினால் அது சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் எனக்கு இந்த பதிலைத்தான் கொடுத்தார்கள். நான் முற்றிலும் மௌனமாகிவிட்டேன். என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. என் காலடியிலிருந்த பூமி நழுவிவிட்டது போல் எனக்கு தோன்றியது. நான் என் முழு வாழ்க்கையையும் வீணாக்கிவிட்டேன். இப்போது நான் எனக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தபோது யாரும் எனக்கு துணையாக இருக்க தயாராக இல்லை. என் வீட்டினரும் வெளியாட்களும் என்ன செய்வார்கள்? நான் கடுமையான மனச்சோர்வு, டிப்ரெஷன் தாக்குதல்களுக்கு ஆளானேன். இரவு முழுவதும் விழித்திருப்பேன். என் வீட்டினர் என்னுடன் பேசக்கூடாது என்பதற்காக நாள் முழுவதும் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு தூங்குவேன். வீட்டின் செலவுகள் எப்படி நடந்தன, எப்படி நடக்கவில்லை என்பது எனக்கு தெரியாது. ஏறக்குறைய 1 வாரம் இதே நிலைதான் நீடித்தது. 1 வாரம் கழித்து நான் அறையிலிருந்து வெளியே வந்தபோது வீட்டுச் செலவுகளைச் சமாளிக்க என் தங்கை வேலை செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்தேன். இதை பார்த்து நான் மிகவும் வருந்தினேன். நான் உடனடியாக ஒரு திருமண தரகருக்கு தொலைபேசி செய்து, சரி, என் வயதாகிவிட்டது, என் சகோதரிக்கு ஏற்ற ஏதாவது ஒரு உறவு கிடைக்குமா என்று கேட்டேன். இம்முறை அவள் அமைதியாகிவிட்டு, சரி, நான் பார்த்துவிட்டு சொல்கிறேன் என்றாள். நான் என் சகோதரிக்கு மாப்பிள்ளை தேடுகிறேன் என்பதை வீட்டில் யாரிடமும் சொல்லவில்லை. 2 நாட்களுக்குப் பிறகு அந்த திருமண தரகர் பெண் என்னை அழைத்தாள். அவள், ஆம், ஒரு பையன் இருக்கிறான் என்றாள். இதை கேட்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். என் சகோதரியை என் அருகில் உட்கார வைத்து, நான் என் வாழ்க்கை முழுவதையும் இங்கு வீணடித்து விட்டேன், ஆனால் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நீயும் உன்னை இப்படி பணயம் வைக்க வேண்டாம். பிறகு உனக்காக வாழ நினைக்கும்போது உன் கைகளில் எதுவும் இல்லாமல் போகக்கூடாது என்றேன். அவள் எனக்கு புரிய வைக்க முயன்றாள். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துவிட்டேன். இப்போது அமைதியாக திருமணம் செய்து கொள் என்றேன். என் வீட்டினர் இதற்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க வேண்டியதில்லை. இறுதியாக அவர்களின் மகள் வரதட்சணை இல்லாமல் செல்கிறாள். தற்போது 1 மாதத்திற்குள் என் சகோதரியின் நிச்சயதார்த்தத்தை முடித்தேன். மீண்டும் நாங்கள் அதே இடத்தில் வந்து நின்றோம். நான் முற்றிலும் ஒரு மூலையில் முடங்கிப் போயிருந்தேன். சம்பாதிக்க என்னிடம் எதுவும் இல்லை. என் சகோதரன் இப்போது வேலை செய்யத் தொடங்கியிருந்தான். 2 சகோதரர்களும் வேலையில் நிலைத்திருந்தனர். ஆனால் அது எனக்கு சற்றும் கவலை அளிக்கவில்லை. நான் உள்ளுக்குள்ளேயே பைத்தியமாகிக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் நான் ஒரு திருமண இணையதளத்தில் என் சுயவிவரத்தை உருவாக்கினேன். ஏதாவது ஒருவன், கிழவன், வாலிபன், முடவன், ஊனமுற்றவன், யாராக இருந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் நான் இனிமேல் தனிமையின் வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை. ஏறக்குறைய 4-5 நாட்கள் ஆகிவிட்டன. நான் தினமும் நான் விளம்பரப்படுத்திய எல்லா இடங்களிலும் சென்று பார்த்தேன். ஆனால் எதிர்மறையான கருத்துக்களை சொல்பவர்கள் நிறைய பேர் இருந்தனர். ஆனால் உண்மையில் என்னை தாங்கிக் கொள்ள யாரும் இல்லை. 6வது நாள் நான் மிகவும் சோகமடைந்தேன். என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் வாழ்ந்ததற்கான நோக்கம் முடிந்துவிட்டது. நான் சகோதர சகோதரிகளுக்காகவும் கவலைப்படவில்லை, எனக்காகவும் வாழ முடியவில்லை.
நான் என் மனதையும் உடலையும் வலுப்படுத்துவதற்குள் ஒரு எண்ணிலிருந்து எனக்கு அழைப்பு வரத் தொடங்கியது. நான் தொலைபேசியை எடுத்தபோது மறுமுனையில் ஒருவன் இருந்தான். அவன் என் பெயரை குறிப்பிட்டு நாங்கள் ரித்திஜியுடன் பேச வேண்டுமென்றான். நான் சரி, நான் தான் ரித்தி பேசுகிறேன், சொல்லுங்கள் என்றேன். அவன் என் விளம்பரத்தை பற்றிச் சொல்லி நீங்கள் ஒரு உறவை தேடுகிறீர்கள் என்று நாங்கள் பார்த்தோம் என்றான். இதை கேட்டு நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன். ஆம், நான் ஒரு உறவை தேடுகிறேன். உங்களிடம் ஏதேனும் உறவு இருக்கிறதா என்று கேட்டேன். அவன் பணிவுடன் மேடம், உங்களுக்காக எங்களிடம் ஒரு உறவு இருக்கிறது என்றான். அவன் எனக்கு ஒரு இடத்தின் முகவரியையும் நேரத்தையும் கொடுத்து, இந்த நேரத்தில் இந்த முகவரிக்கு வந்துவிடுங்கள், அங்கேயே உங்கள் திருமணம் நடத்தி வைக்கப்படும், மேலும் அதற்கு ஈடாக உங்களிடமிருந்து எதுவும் பெறப்படாது என்றான். இதை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். நான் இன்னும் சில கேள்விகளை கேட்க விரும்பினேன். ஆனால் அந்த நபர் தொலைபேசியை துண்டித்துவிட்டார். அதாவது நான் கேட்பதற்கான எல்லா நம்பிக்கையும் முடிந்துவிட்டது. நான் தொலைபேசியை வைத்த பிறகு என் உடல் மெதுவாக நடுங்க ஆரம்பித்தது. இப்போது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. சிறிது நேரத்திற்கு முன்பு நான் கடவுளிடம் கேட்டுக்கொண்டிருந்ததும் அதற்காக என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவிருந்ததும் திடீரென்று நடந்துவிட்டது. இருந்தும் எனக்கு அமைதி வரவில்லை. ஏதோ தவறு நடப்பது போல் இருந்தது. நான் இந்த திருமணத்தை செய்ய வேண்டுமா இல்லையா? நான் என் மனதுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தபோது என் அம்மா அறைக்குள் வந்து மென்மையாக, ரித்தி, எத்தனை நாட்களாகிறது வீட்டில் எதுவும் சமைக்கப்படவில்லை, போதும், உன் கோபத்தை விட்டுவிடு. உனக்கு தெரியுமல்லவா, நீ சம்பாதிக்கவில்லையென்றால் உன் சகோதர சகோதரிகளும் வேலை செய்ய மாட்டார்கள். உன் தங்கைக்கு நீ திருமணம் செய்து வைத்துவிட்டாய். உன் சகோதரர்கள் போதைக்கு அடிமையாகிவிட்டனர். இதில் எனக்கும் உன் அப்பாவுக்கும் என்ன தவறு என்று சொல். எதற்காக நீ பழிவாங்குகிறாய் என்றாள். என் தாயார் நான் வேலை செய்யவில்லை என்று என்னை திட்ட ஆரம்பித்தார். ஆனால் அவர்களை பராமரிப்பது என் பொறுப்பு இல்லை என்று எனக்கு புரியவில்லை. அப்படி இருந்தாலும் முதலில் அது என் பெற்றோருக்குத்தான் பொறுப்பு. அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் பிறகு என் சகோதரர்கள் செய்ய வேண்டும். நான் உங்களுக்காக என்னையே அழித்துக் கொள்ள வேண்டுமா? நான் மனதை திடப்படுத்திக் கொண்டு, அம்மா, நீங்கள் சொல்வது முற்றிலும் சரிதான். ஆனால் என்னால் இனி எதுவும் செய்ய முடியாது என்றேன். அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, ஏன் எதுவும் செய்ய முடியாது? உனக்கு நல்ல வேலை இருந்தது, அதையும் விட்டுவிட்டாய். ஒரு டாக்டர் அறைந்திருந்தால் சகித்துக் கொண்டிருக்கலாம். சகிப்பில்தான் ஒரு மனிதனுக்கு நன்மை இருக்கிறது. ஆனால் நீ சகித்துக் கொள்ளவில்லை. இன்னும் வீட்டிலேயே உட்கார்ந்திருக்கிறாய். நீ வேறு எங்காவது சென்று வேலை தேட வேண்டும் என்றாள். நான் அமைதியாக அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவள் பேசி முடித்ததும் நான் தீவிரமாக, நீங்கள் சொல்வதெல்லாம் முற்றிலும் சரி, ஆனால் நான் இப்போது ஒன்றைச் சொல்ல விரும்புகிறேன் என்றேன். அவள் முகத்தை சுளித்து, சரி, இப்போது என்ன சொல்ல வேண்டும் என்று மீதி இருக்கிறது, அதையும் முடித்துவிடு என்றாள். நான் தயக்கமோ பயமோ இல்லாமல் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று தெளிவாகச் சொன்னேன். என் தாயார் என் பேச்சைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தார். பிறகு நீ என்ன சொல்கிறாய் என்றார். நான் மீண்டும் தெளிவாக நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அம்மா, நீ யாருடைய வலையிலும் சிக்கியிருக்கிறாய் என்று எனக்கு பயமாக இருந்தது என்று சொல்லி உடனடியாக என்னை திட்ட ஆரம்பித்தார். மேலும் அவரது அணுகுமுறையும் முற்றிலும் மாறிவிட்டது. சிறிது நேரத்திற்கு முன்பு அவர் என்னை மிகவும் அன்பாக புரிய வைக்க முயன்றார். இப்போது அவர் திடீரென்று என் பரம எதிரி போல் தோன்றினார். அவள் என்னை அடிக்க முன்வந்தாள். ஆனால் நான் சற்று பின்வாங்கி, எச்சரிக்கை அம்மா, என் மேல் கை வைக்க முயன்றால் என் வாழ்க்கை முழுவதையும் உங்களுக்காக நான் வீணடித்து விட்டேன். ஆனால் இப்போது உங்களுக்காக என்னிடம் எதுவும் இல்லை. இந்த கையை உங்கள் 2 மகன்கள் மீதும் உயர்த்துங்கள். அதனால் அவர்கள் சிறிது வெட்கப்பட்டு வீட்டிற்கு பணம் கொண்டு வருவார்கள் என்றேன். என் தாயார் என் வாயை இறுக்கமாக பிடித்து, இப்படிச் சொல்ல உனக்கு வெட்கமாக இல்லையா? இப்போது இந்த வயதில் நீ திருமணம் செய்வாயா என்றார். நான் தீவிரமாக, எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் இந்த இளமை பருவத்தில் வேலை செய்தபோது இவள் இந்த இளமையில் சம்பாதிக்கிறாள், யாருக்காக சம்பாதிக்கிறாள் என்று யாரும் கேட்கவில்லை. ஆனால் அப்போது அனைவருக்கும் பணம் தேவைப்பட்டது. ஆனால் இப்போது என்னிடம் யாருக்கும் கொடுக்க எதுவும் இல்லை. நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் அதை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு உங்களின் தேவையும் இல்லை என்றேன். என் பேச்சை கேட்ட பிறகு, அம்மா, சரி, நீ யாரை திருமணம் செய்கிறாய் என்று சொல். அல்லது நீ யாருடன் ஊர் சுற்றுகிறாய் என்று சொல். ஏனென்றால் அவன்தான் உன்னை எங்களுக்கு எதிராக தூண்டிவிடுகிறான். நீ எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு உட்கார்ந்திருக்கிறாய் என்றார். நான் அவர் பேச்சிற்கு எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. நான் அவன் யார் என்று எனக்கு தெரியாது என்றேன். அம்மா மிகவும் ஆச்சரியப்பட்டார். பிறகு அவர் மீண்டும் கேட்டார். நான் தெளிவாக அவரிடம், அவன் யார் என்று எனக்கு தெரியாது. அவன் இயலாமையுடன் இருக்கிறானா, ஊனமுற்றவனா, முடவனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவனோடு திருமணம் செய்து கொள்கிறேன். இதுதான் என் இறுதி முடிவு டாஸ் என்றேன். அம்மா சென்ற பிறகு 2 சகோதரர்களும் வந்து பாரி பாரி என்னை திருமணம் செய்ய வேண்டாம் என்று புரிய வைக்க முயன்றனர். இப்படி பணம் வரதட்சணை இல்லாமல் யாரையாவது திருமணம் செய்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள்.
நான் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு நான் தெளிவாக, நீங்கள் பணம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தால் நானும் வரதட்சணை இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் பேசும் அந்த நபர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். இங்கு நான் என்ன ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்கிறேன். அங்கு ஓரிரு வருடங்கள் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்றால் என்ன ஆகிவிடும்? அப்படியும் என் வயது நிறைய ஆகிவிட்டது. இப்போது யாராவது என்னை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டிருக்கட்டும் என்றேன். அவர்கள் அனைவரும் என்னை திருமணம் செய்வதை தடுக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் முயற்சி செய்தனர். ஆனால் நான் செய்ய நினைப்பதை நான் செய்தே தீருவேன். இந்த முறை நான் என் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தேன். அவர்களின் உண்மையான முகங்களை நான் நன்கு பார்த்துவிட்டேன். நான் அவர்களுக்காக செய்தவரை அவர்களுக்கு நான் சரியாக இருந்தேன். நான் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்வதை நிறுத்தியதும் என் பிரச்சினைகளை புரிந்துகொள்வதற்கு பதிலாக அவர்கள் என்னுடன் சண்டையிட்டார்கள். அடுத்த நாள் அம்மா என்னை தடுக்க நிறைய முயற்சி செய்தார். என் சகோதரர்களும் என்னை தடுக்க நிறைய முயற்சி செய்தனர். என் மேல் கைகூட வைத்தனர். ஆனால் எப்படியோ நான் சொல்லப்பட்ட முகவரியை அடைந்தேன். அது என் வாழ்க்கையின் மிகவும் கடினமான நேரம். நான் வெறுங்கையுடன் அழுது கொண்டு தெருக்களில் ஓடிக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் மதியம் 1 மணிக்கு என் திருமணம் இருந்தது. அந்த திருமணத்தை நான் எப்படியாவது செய்தே ஆக வேண்டும். அது இல்லாமல் எனக்கு வேறு வழியில்லை. முதலில் என் சகோதரர்கள் என் மீது கை வைத்தார்கள். பிறகு, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் உனக்கும் எங்களுக்கும் உள்ள எல்லா உறவும் முடிந்துவிடும் என்று தெளிவாகச் சொன்னார்கள். நான் அவர்கள் அடித்ததற்கும் நிற்காததால் என்னை தடுக்க இதுவே கடைசி வார்த்தையாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு என்ன பயம்? அவர்களே என்னை தங்களுக்காக கொன்றுவிட்டனர். நான் தலையை ஆட்டி, சரி, நீங்கள் சொல்வதைப் போல நான் செய்வேன். நான் ஒருபோதும் உங்களிடம் திரும்பி வர விரும்பவில்லை. நான் இறந்தாலும் நான் உயிரோடு இருந்தாலும் என் நிலைமை எப்படி இருந்தாலும் நான் ஒருபோதும் உங்கள் முகத்தை பார்க்க மாட்டேன் என்றேன். அவர்கள், ஆம், நாங்கள் இப்போது உன்னை வீட்டிற்குள் நுழையவிட மாட்டோம். எங்கள் அம்மா இறந்தாலும் அல்லது எங்கள் அப்பா இறந்தாலும் நீ இங்கு வரமாட்டாய் என்றனர். நானும் சபதம் செய்துவிட்டு நடக்க ஆரம்பித்தேன். நான் அழுது கொண்டே இருந்தேன். எதுவும் தெரியவில்லை. நான் கடவுளை நம்பி, கடவுளே, என் விஷயத்தை நீயே பார்த்துக்கொள். நானும் மற்றவர்களை பார்த்துக்கொள்ள நிறைய நேரம் முயற்சி செய்தேன். ஆனால் இப்போது நேரம் வந்தபோது அவர்கள் என்னை பார்த்துக்கொள்ள மறுத்துவிட்டனர். எனவே இப்போது நீயே என்னை பார்த்துக்கொள். உன்னை தவிர வேறு யாரிடமும் கையேந்தும் நிலைமையை எனக்கு கொடுக்காதே என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். வேண்டிக்கொண்டே நான் ஏறக்குறைய மருத்துவமனையை அடைந்துவிட்டேன். என்னிடம் வெறும் 500 ரூபாய் மட்டுமே இருந்தது. அது வாடகைக்கு செலவழிந்த பிறகு நான் மருத்துவமனைக்குச் சென்றேன். அங்கு அடைந்தவுடன் என் பாக்கெட் காலியாகிவிட்டது. சொல்லப்பட்ட வார்டு எண்ணுக்கும் நேரத்திற்கும் நான் சென்றேன். அங்கே யாரும் இல்லை. ஓரிருவர் மட்டுமே தெரிந்தனர். எனக்குச் சொல்லப்பட்ட படுக்கை எண்ணும் காலியாக இருந்தது. திடீரென்று என் இதயம் படபடக்கத் தொடங்கியது. அவர்கள் போய்விட்டார்களா? நான் என் வீட்டினரையும் உதறிவிட்டு வந்துவிட்டேன். இப்போது என் தலைவிதியில் எதுவும் இல்லையா? என்னுடன் யாராவது கேலி செய்துவிட்டார்களா? நான் அங்கேயே கவலையுடன் நின்று கொண்டிருந்தேன். அப்போது பின்னாலிருந்து ஒரு செவிலியர், உங்களை அறை எண் 4ற்கு அழைக்கிறார்கள் என்றார். நான், அங்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டேன். அந்தச் செவிலியர் பணிவுடன், உங்களுக்கு திருமணம்தானே என்றார். அப்போதுதான் எனக்கு நிம்மதி வந்தது. ஆம், எனக்குத்தான் திருமணம் என்றேன். அந்த செவிலியர் என்னை ஒரு அறைக்கு அழைத்து சென்றார். அங்கு ஒரு பண்டிதருடன் ஒரு மனிதன் இருந்தான். அவர்களில் யார் மாப்பிள்ளை யார் இல்லை என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் அங்கே வேறு சிலரும் இருந்தனர். அவர்கள் என்னை உட்காரச் சொன்னார்கள். நான் அமைதியாக உட்கார்ந்தேன். பிறகு அவர்களில் ஒருவன், நீங்கள் திருமணம் செய்ய தயாரா? அதாவது எந்த அழுத்தத்திலும் இதை செய்யவில்லையே என்றான். நான் தலையை ஆம் என்று ஆட்டினேன். நான் எந்த அழுத்தத்தின் கீழும் இந்த திருமணத்தை செய்யவில்லை. மாறாக என் சொந்த விருப்பத்தின் பேரில் இந்த திருமணத்தை செய்ய தயாராக இருக்கிறேன் என்றேன். அந்த மனிதன், முதலில் உங்கள் மணமகனை ஒருமுறை பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதுவரை உங்கள் மணமகனை பார்க்கவில்லையே என்றான். நான் இல்லை என்று தலையை ஆட்டினேன். எனக்கு எந்த தேவையும் இல்லை என்றேன். அந்த மனிதன் மீண்டும் ஒருமுறை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நன்கு புரிந்து கொண்டு யோசித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் இந்த மனிதன் இயலாமையுடன் இருக்கிறான். நீங்கள் அவரை பார்த்துக் கொள்வீர்களா என்றான். நான் ஆம் என்று தலையை ஆட்டினேன். ஆம், நான் எந்த வகையிலும் அந்த மனிதனை திருமணம் செய்ய தயாராக இருக்கிறேன். மேலும் எல்லா வகையான வேலைகளையும் செய்ய தயாராக இருக்கிறேன். எனக்கு திருமணம் மட்டுமே செய்ய வேண்டும் என்றேன். இதை கேட்டு அவன் மெதுவாக புன்னகைத்து, பண்டிதரிடம் நீங்கள் மந்திரங்களை ஓதத் தொடங்குங்கள் என்றான். பண்டிதரும் மணமகனை அழைத்து வாருங்கள். நான் மந்திரங்களை ஓதத் தொடங்குகிறேன் என்றார். பிறகு நான் இவ்வளவு துடித்த இந்த திருமணம் 5 நிமிடங்களுக்குள் முடிந்துவிட்டது. என் மணமகன் தன் முகத்தை துணியால் மூடியிருந்தார். அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டவராகவும் இயலாமையுடன் இருப்பவராகவும் தோன்றினார். ஆனால் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. திருமணத்திற்குப் பிறகு அறையில் இருந்த அனைவரும் போய்விடுவார்கள். என் மணமகனும் போய்விடுவார் என்று என்னால் நம்ப முடியவில்லை.
நான் தனிமையாக விடப்பட்டேன். என் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. என் அம்மாவின் நினைவு மிகவும் வந்தது. ஆனால் அவரது கடுமையான திட்டுகள் என் காதுகளில் மோசமாக ஒலித்தன. நான் முற்றிலும் அமைதியாகவும் தனிமையாகவும் உட்கார்ந்திருந்தேன். ஏறக்குறைய 15 நிமிடங்கள் ஆகிவிட்டன. இந்த 15 நிமிடங்கள் எனக்கு 15 மாதங்களாக தோன்றின. வரவிருக்கும் காலம் என் மீது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் மனதிற்குள் கடவுளிடம், கடவுளே, எனக்கு உதவுங்கள். நான் எனக்காக ஒரு பெரிய முடிவை எடுத்துவிட்டேன். இப்போது என் எல்லா பிரச்சினைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். நான் இப்படி வேண்டிக்கொண்டே இருந்தேன். என் திருமணம் முடிந்துவிட்டது. இந்த விஷயத்தில் எனக்கு மகிழ்ச்சியோ ஒரு அடையாளம் தெரியாத நிலையோ இல்லை. என் உடல் முழுவதும் நான் உணர்ந்தும் உணர முடியாமல் இருந்தேன். திருமணத்திற்குப் பிறகு நான் என் கணவரிடம் இப்போது நான் எங்கே செல்ல வேண்டும், எங்கே செல்லக்கூடாது என்று கேட்க விரும்பினேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு சில பேர் அறைக்குள் வந்தனர். ஒருவன், வாழ்த்துக்கள், உங்கள் திருமணம் முடிந்துவிட்டது என்றான். நான் அவனிடம், நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அவன், இப்போது நீங்கள் உங்கள் கணவரை சந்திக்கலாம் என்றான். நான், ஆனால் அவர் எங்கோ சென்றுவிட்டார் என்றேன். அவன், இல்லை, அவர் இந்த மருத்துவமனை அறையில்தான் உங்களுக்காக காத்திருக்கிறார். நீங்களே அங்கு செல்லுங்கள் என்றான். நான் எழுந்து சிறிய அடிகள் எடுத்து வைத்து அந்த மனிதனை பின் தொடர்ந்து மருத்துவமனையின் ஒரு அறையை நோக்கிச் சென்றேன். அங்கே என் 15 நிமிடங்களுக்கு முன்பு திருமணம் செய்த கணவர் உட்கார்ந்திருந்தார். என் இதயமும் உடலும் மோசமாக நடுங்கின. என் கண்களுக்கு முன்னால் வரவிருக்கும் மனிதன் யார் என்று எனக்கு தெரியவில்லை. சரி, நான் மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருந்தேன். இப்போது நான் என் கணவரை சந்திக்கப் போகிறேன். அவர் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கப் போகிறேன். நான் அறைக்குள் நுழைந்தபோது அங்கே இருந்தவர் படுக்கையில் படுத்திருந்தார். அவர் தன் முகத்தின் மீது துணியை போட்டிருந்தார். ஒரு கணம் அங்கே இருந்தவர் இறந்துவிட்டார் என்று தோன்றியது. ஆனால் அது நடக்க முடியாது. சிறிது நேரத்திற்கு முன்பு எந்த நோயாளிக்கு என்னுடன் திருமணம் நடந்ததோ அவர் என் நெற்றியில் குங்குமம் வைத்திருக்கிறார். என் கழுத்தில் மங்களனான் கட்டியிருக்கிறார். ஆம், நான் அவர் முகத்தை பார்க்க முடியவில்லை. அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டவர் என்று எனக்கு தோன்றியது. ஒருவேளை அவர் இறக்கும் விளிம்பில் இருக்கலாம். ஒருவேளை அவர் கடைசி ஆசையை நிறைவேற்ற என் திருமணம் அவரோடு நடத்தப்பட்டிருக்கலாம். எனக்கு எதுவும் தெரியாது. அவர் கிழவரா வாலிபரா என்றும் எனக்கு தெரியாது. மேலும் என் திருமணம் நடந்தபோது என் கண் கீழே இருந்தது. நான் ஒரு ஆழ்ந்த குழப்பத்தில் மூழ்கியிருந்தேன். என் வருங்கால கணவரின் பெயரை கூட நான் கேட்கவில்லை. அவர் பெயர் என்ன என்று கூட எனக்கு தெரியாது. எழுந்திரு, அண்ணி வந்துவிட்டார்கள் என்று என் முன் நடந்து கொண்டிருந்த மனிதன் மென்மையாகச் சொன்னான். ஆனால் துணியில் எந்த அசைவும் இல்லை. நான் அமைதியாக நின்று என்ன நடக்கிறது என்று பார்க்க ஆரம்பித்தேன். அதே மனிதன் மீண்டும், சரிபோதும், உன் கோபத்தை முடித்துவிடு. நீ அண்ணியுடன் கோபமாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது முடித்துவிடு. அவளே நடந்து இங்கு வந்திருக்கிறாள். நீயும்தான் அவளை திருமணம் செய்திருக்கிறாய் என்றான். இப்போதும் துணியில் எந்த அசைவும் இல்லை. அப்போது அந்த மனிதன் அமைதியான பாவனையில் முன்னேறி துணியை அகற்றினான். அவர்கள் இருவரும் மிகவும் அருகில் இருந்தனர். நான் வாசலில் நின்று கொண்டிருந்தேன். அதனால் எனக்கு எதுவும் தெரியவில்லை. அவன், சரிவா, இப்போது எழுந்துவிடு என்றான். இதைக் கூறி அவன் என் கணவரின் கையை பிடித்து அவரை படுக்கையில் உட்கார வைத்தான். இப்போதும் என் கணவரின் முதுகு என் பக்கமாக இருந்தது. ஆனால் அவர் கிழவர் இல்லை என்று ஒரு அனுகூலம் கிடைத்தது. ஏறக்குறைய நடுத்தர வயதுடையவர். அவர் முற்றிலும் சரியாக உட்கார்ந்திருந்தார். தூரத்திலிருந்து பார்த்தால் அவருக்கு எந்த இயலாமையோ நோயோ இருப்பது போல் தெரியவில்லை. ஆனால் என்ன இல்லை என்பது பிறகுதான் தெரிய வேண்டும். ஆனால் நான் என் இதயத்தில் இந்த மனிதனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டேன். இனிமேல் அவர்தான் என் வாழ்க்கை. அந்த மனிதன் பின்னால் திரும்பி என்னை பார்த்து, அண்ணி, இப்போது இவர் உங்களுடன் பேசமாட்டார். நீங்களே இவருடன் பேசுங்கள். நான் வெளியே இருக்கிறேன். ஏதாவது தேவைப்பட்டால் என்னிடம் சொல்லுங்கள் என்றான். இதைக் கூறி அந்த மனிதன் சென்றுவிட்டான். என் கணவர் இன்னும் வேறு பக்கமாக திரும்பி உட்கார்ந்திருந்தார். நான் மெதுவாக நடந்து அவர் முன் வந்து நின்றேன். என் இதய துடிப்புகள் மிகவும் வேகமாக இருந்தன. பயமும் இருந்தது. அவர் முன் வந்ததும் என் கணவரை நான் பார்த்ததும் என் மூச்சே நின்றுவிட்டது. அது சில நிமிடங்களா அல்லது வருடங்களா என்று தெரியவில்லை. நான் எவ்வளவு நேரம் என் முன் உட்கார்ந்திருந்த அந்த பொய்யை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த மனிதன் வேறு யாருமில்லை, அது திஷாந்த். நான் யாரை மிகவும் காதலித்தேனோ, யாரை விட்டுவிட்டு என் வீட்டினருக்காக சம்பாதிக்கச் சென்றேனோ, மேலும் அவருடைய அன்பை நான் ஒருவகையில் கேலி செய்தேனோ, அவன்தான் அந்த திஷாந்த். ஆம், அவர் இறந்துவிட்டார் என்று நான் கேள்விப்பட்ட அதே திஷாந்தான். நான் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு ஒரு கணம் கூட தாமதிக்காமல் நான் நடுங்கிக் கொண்டே முன்னேறி அவரை கட்டியணைத்தேன். அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இத்தனை வருடங்களுக்குப் பிறகு, இவ்வளவு தவம் செய்த பிறகு எனக்கு என் காதல் திரும்ப கிடைத்துவிட்டது. நான் அவரை கட்டியணைத்து அழுதேன். முதலில் அவர் சிறிது தயக்கம் காட்டினார். பிறகு அவர் என்னுடன் சேர்ந்து விம்மி அழுதார்.
நாங்கள் நீண்ட நேரம் இப்படியே இருந்தோம். நான் கேட்டபோது அவர் தன் தாயின் மூலம் தவறான செய்தியை என்னிடம் அனுப்பியதாக கூறினார். அதனால் நான் மீண்டும் அவருடைய பாதையை பார்க்கக்கூடாது. ஆனால் அவராலும் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவருடைய நண்பன் மூலம் இது எல்லாம் சாத்தியமானது. அவன்தான் என்னுடன் அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தான். அவர் இன்னும் திருமணம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவருடைய நண்பனுக்கு என்னை பற்றியெல்லாம் தெரிந்தபோது அவன் முழு திட்டத்தையும் தீட்டி இப்படி எங்களை இருவரையும் சேர்த்து வைத்தான். இது எல்லாமே அவருடைய நண்பன் மூலம்தான் சாத்தியமானது. இதுவே நான் கடவுளுக்கு நிறைய நன்றி சொன்ன கணம். கடவுள் என் கடுமையான தவங்களுக்குப் பிறகு என் கர்மங்களின் பலனை எனக்கு கொடுத்துவிட்டார். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்தவும். அதனால் அடுத்த அப்டேட் முதலில் உங்களை வந்து சேரும்.